ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கோட் திரைப்படம் வந்து 14 நாட்கள் முடியல எத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிரம்மாண்டமாக ஒரு இந்த திரைப்படம் தான் கோட்ஸ். இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பில் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து நம்ம தளபதி விஜயோட ஃபேர்வெல் திரைப்படத்துக்கு முந்தின திரைப்படம் அப்படின்றனால வந்து இந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம தளபதி கரியரில் ரொம்பவே முக்கியமான திரைப்படங்களாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்து ரசிகர் ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு விமர்சனத்தை தான் பெற்றிருந்துச்சு. ஸோ சில பேருக்கு மட்டும் இந்த திரைப்படம் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி கலவையான விமர்சனத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட தளபதி விஜய் கூட சேர்ந்து வந்து பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா, மோகன், அதுக்கப்புறம் கேமியோ ரோலில் த்ரிஷா, சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்களாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பெலாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 14 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 14 நாட்கள் முடிவில் நம்ம கோட் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 425 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து செம்ம பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ நாளுக்கு நாள் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பெற்றுட்ருக்கு. ஸோ 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு ரசிகர்கள் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கோட் திரைப்படம் வந்து 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு சாதனையாச்சும் முறியடிக்குமா அப்படின்றது ரசிகர்கள் செம்ம ஆவலாக இந்த ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க.